ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம இப்போ வெள்ளிக்கிழமை என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதாவது நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், இண்டெக்ஸ்ல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியத்தின் அடிப்படையில், அதாவது நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் இருக்குங்களா, ஸோ ஆப்ஷன் பிரீமியம் அடிப்படை ஆப்ஷன் பிரீமியம் கால்குலேஷன் மெத்தட் பேஸ் பண்ணி தான் நம்ம செய்யறோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் எடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்லயும் என்ன செய்யலாங்க, லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும். லைவ் மார்க்கெட்ல நமக்கு வேல்யூஸ் எங்க இருக்கு, லைவ் மார்க்கெட்ல நமக்கு வந்து பிரீமியமோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றது நம்ம வந்து செய்யலாம், கால்குலேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்க? ஸோ இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபீச்சர்லாம் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 25,810 அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா 25,899 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,958 அப்படின்ற லெவலும் எடுத்துருக்கோம். சரியா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,711, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,650 அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மார்க்கெட் வந்து மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து செய்யறோங்க, டெய்லி வந்து பார்க்குறோம். ஸோ சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே இருக்கும்போது R1க்கு கீழே இருக்கும். சரிங்களா? R1க்கு கீழேயும் சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே இருந்தாங்கன்னா நம்ம வந்து செய்யலாங்க ஒரு கால் ஆப்ஷன்ல வாய்ப்புகள் வந்து தெரியலாம். அதே மாதிரி தான் S1க்கு மேலேயும் சிந்தட்டிக் ஃபீச்சர் கீழே இருந்தாங்கன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன்ல இருந்து செய்யலாங்க வாய்ப்புகளை வந்து தேடலாம். சரியா? அதே மாதிரி நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்ம என்ன செய்யணுங்க, லெவல்ஸ் வந்து மாற்றணும். சரியா? லெவல்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும். அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம் காலையில. சரிங்களா? நம்மளுக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் சரிங்களா, அது வரைக்கும் நமக்கு இதுக்குள்ள இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இதே லெவலில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க, நமக்கு ஓப்பனிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,850 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நமக்கு ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் அப்புறமா நம்மளுக்கு ஓப்பன் பிலோ அப்படின்றத மார்க்கெட் வந்து சில வரவே இல்லை. ஸோ இதே சினாரியோ வந்து நம்ம நிறைய வாட்டி நடந்திருக்கு. இந்த சினாரியோ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றது நம்ம பழைய வீடியோல வந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு மேலே இருக்கும்போது ஓப்பன் அபோவ் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, கால் ஆப்ஷன்ல மட்டும் தான் வாய்ப்புகள் வந்து தேடணும். சரியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யலைங்க, இந்த இடத்துல ஒரு புட் செல்லர் அப்படின்றவங்க பேனிக் வந்து ஆகல அப்படின்றது தெளிவா வந்து தெரியுது. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, நம்மளுக்கு R1 வந்து போறாங்க. R1 போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்றாங்க, அகைன் நம்மளுக்கு அதையும் பிரேக் பண்ணி R2 வர போறாங்க. மார்க்கெட் வந்து என்ன செய்றாங்க, R2 வர போறாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும்தான் ஒரு மூவ்மெண்ட்ன்றது என்ன செஞ்சது வந்தது. ஸோ R2 ரீச் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் மார்க்கெட்டாக போய்விட்டது. சரியா? R2 வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா என்ன செஞ்சாங்க, ஒரு சைடு வேஸ் மார்க்கெட்டாக போயிட்டாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரு செல்லர்ஸ் ஏரியா தான். சரிங்களா? R1 R2 எல்லாமே வந்து என்னதுங்க, ஒரு செல்லர்ஸ் ஏரியா. சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன செய்றாங்க, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் நம்ம வந்து ப்ரீமியத்தில் என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ப்ரீமியத்தில் பார்க்கும்போது நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா, சரி நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 25,950 சரிங்களா, 25,950 கால் இன்புட் வந்து நம்ம செஞ்சிருந்தோம், எடுத்திருந்தோம். சரிங்களா? 25,950 கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். அதே போல லெவல்ஸ் ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு தெளிவாக பார்த்துடலாம். நம்ம வந்து மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா 94 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா 153, R2 வந்து பார்த்தீங்கன்னா 192, R3 வந்து பார்த்தீங்கன்னா 230 அப்படின்ற லெவலும், அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 54, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40, S3 வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம டெலிகிராமில் கொடுக்குற லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71, அப்புறமா 121 அப்படின்ற லெவல் வந்து நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம எப்பவுமே ப்ரீமியத்தில் கொடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் நம்ம எடுத்த லெவல், நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 25,950 கால் இன்புட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து இப்போ உங்களுக்கு கால் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி காட்டுறேன், சாரி புட் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இப்படியே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் எங்கே ஓப்பன் ஆகிறாங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் தான் வந்து என்ன செய்கிறாங்க, ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது நம்மளுக்கு 54 அப்படின்ற லெவலுக்கு மேலே தான் வந்து என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு ஓப்பன் பிலோ வந்து வரவே இல்லை மார்க்கெட். சரிங்களா? ஓப்பன் பிலோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து செய்யலாங்க வரவே இல்லை. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து செய்கிறாங்க மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. நம்மளுக்கு அடுத்த லெவலான 71 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து மேலே போகிறாங்க. போயிட்டு நம்மளுக்கு அங்கே இருந்து அகைன் நம்மளுக்கு மிட் லெவல் 94 அப்படின்ற லெவலையும் உடச்சி மேலே போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, 121 அப்படின்ற லெவலில் போய் நிற்கிறாங்க. சரியா? அதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு R1 சரிங்களா, R1 வரைக்கும் நம்மளுக்கு போகிறாங்க. R1 நமக்கு ரிஜெக்ஷன் பாயிண்ட். ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன செய்யலாங்க, மார்க்கெட் வந்து போகல. அதுக்கு கீழே தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. சரியா? அந்த 121 அப்படின்ற லெவலில் தான் சப்போர்ட் எடுத்து நின்னாங்க மார்க்கெட். ஸோ அதை நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல பிரேக் பண்ணி நம்மளுக்கு மிட் லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. சரியா? மிட் லெவல் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு 121 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷனு
நம்மளுக்கு கரெக்டாக மீட் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, டாமினேட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கால் ஆப்ஷன் தான் மேலே போகிறாங்க. டாமினேட் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் என்ன செய்கிறாங்க, இந்த லெவல்லேயே அதாவது நம்மளுக்கு 71 அப்படின்ற லெவல்லே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க, இதில் தெளிவாக வந்து கிடச்சிருக்கு. சரியா, டாமினேட் பண்ணி அவங்க தான் மேலே போயிட்டாங்க. கரெக்டாக 71க்கு அவங்க மேலே போகிறாங்க, இவங்க 71க்கு கீழே வராங்க. சரிங்களா, கீழே வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணி இவங்க கீழே தான் வராங்க. சரியா, இவங்க கீழே வரவும் தான் நம்மளுக்கு சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி கீழே வரவும் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிட் லெவலுக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு 121 அப்படின்ற லெவலுக்கு போகிறாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணவும் நம்மளுக்கு கரெக்டாக R1 வரைக்கும் என்ன செய்கிறாங்க, கால் ஆப்ஷன் வந்து போகிறாங்க. சரியா, கால் ஆப்ஷன் R1 ரீச், அதான் நம்மளுக்கு இந்த இது R1 ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து போயிட்டாங்க. சரியா, நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து போயிருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட லெவலில் தான் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் எடுத்து நின்றுருக்காங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு R3 வரைக்கும் வராங்க. R3ல வந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு R3க்கே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க க்ளோஸ் வச்சுட்டாங்க. சரியா, இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, ப்ரீமியத்தில் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம நாளைக்குள்ள லெவல்ஸ் என்ன அப்படின்றது நம்ம தெளிவாக வந்து பார்த்துடலாம். நாளைக்குள்ள லெவல்ஸ், சரிங்களா, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதில் வந்து சரி, நம்ம வந்து நாளைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட்ல தான் எடுக்கணும். சரிங்களா, நம்ம நாளைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட்ல தான் நம்ம வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11/4 அப்படின்னு எக்ஸ்பெரி போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும்போது எதில் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துப்போம். சரிங்களா, எதில் நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகுதுங்க, ஏடிஎம்மாக வந்து இருக்க போகுது. சரிங்களா, எதில் நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுங்க, ஏடிஎம்மாக வந்து இருக்க போகுது. ஸோ இதில் நம்மளுக்கு பார்க்கும்பொழுது 26,050, சரிங்களா, 26,050 அப்படின்றத நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, ஏடிஎம் வந்திருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 188, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 166 அப்படின்னு இருக்காங்க. சரியா, இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட்டுங்க. நம்ம எக்ஸ்பிரி அப்போ வந்து நம்ம வந்து அந்த கான்டெக்ட் வந்து பார்க்க மாட்டோம். அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன செய்யறாங்க, நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் வந்து எடுத்துருக்கோம். சரிங்களா, 4/11/2025. ஓகேங்களா, எக்ஸ்பிரி. ஸோ நம்ம இப்போ இதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்துடலாங்க லெவல்ஸ். ஓகேங்களா, சரிங்க, இப்போ நம்ம இண்டெக்ஸ்ல என்ன லெவல் இருக்குன்னு தெளிவாக பார்த்துக்கலாம். இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து 26,072 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, அதே போல நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா 26,238 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 26,290 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,884 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,824 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸாக இருக்கும். இது வந்து நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். சரிங்களா, அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருவோம். ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். ப்ரீமியத்தில் என்ன லெவல் அப்படின்றது நம்ம வந்து சில பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் தாங்க, நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பிரி கான்டெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோங்க, எல்லாமே எடுத்துருக்கோம். சரியா, ஸோ இப்போ இதை நம்ம பார்க்கும்பொழுது மிட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 176 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா 233, R2 வந்து பார்த்தீங்கன்னா 292, R3 வந்து பார்த்தீங்கன்னா 350 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா 132, S2 வந்து பார்த்தீங்கன்னா 99, S3 வந்து பார்த்தீங்கன்னா 66 அப்படின்ற லெவலும் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, கிடைத்திருக்கிறது. சரியா, ஸோ இது எப்பவும் போல நம்ம சொல்றது தான், இந்த லெவல் வந்து எப்பவுமே நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. மார்க்கெட் எங்க இருந்தாலும் சரி நம்மளுக்கு இந்த லெவல் என்ன செய்யாதுங்க, மாறாது. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் எங்க இருக்கோ அதுல நம்ம ஏடிஎம்மா எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த இதுல வந்து என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா, ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.